சென்னை ஃபோட்டோ பிஎன்எல் இந்த விஆர் மால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த புகைப்பட கண்காட்சியிலே இன்றைக்கு கலந்து கொண்டு இந்த கண்காட்சியை பார்வையிட்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஃபோட்டோ பிஎன்எலை ஒருங்கிணைத்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய வருண் குப்தா அண்ட் டீம் அவர்களுக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். I'd like to congratulate Varun and the team as well as all the artists for having done a wonderful display of photographs. I can't say that they are just photographs. Every photograph which is displayed here is a powerful story. இந்த இடத்தை இங்கே அவர்களுக்கு கொடுத்த விஆர் மால் நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இந்த பியனாவலினுடைய துவக்கத்திலே இருந்து நான் அதை சுற்றி பார்த்த பொழுது மிக முக்கியமான விஷயங்களை கண்டு உணர முடிந்தது. துவக்கத்திலேயே எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியை சேர்ந்த மாணவிகளுடைய புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருந்தன ஒரு பக்கமாக. அடுத்த பக்கத்திலே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டை சார்ந்த மாணவிகளுடைய புகைப்படங்கள். கேட்டபொழுது வருணன் டீம் எனக்கு சொன்னது, அந்த மாணவர்களிடம் நாங்கள் கேமராவை கொடுத்து அவர்களுக்கு என்று அன்றாட நிகழ்வில் அல்லது அவர்களுக்கு என்று உணர்கின்ற விஷயங்களை பதிவு பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். And when I look at those photographs displayed by the students, ஒவ்வொன்றும் ஒரு மிக மிக அற்புதமான கதைகளை எனக்கு சொல்லின. த்ரெட்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு ஒரு மாணவி தன்னுடைய தையர் கலைஞரான ஒரு அம்மாவினுடைய அந்த வாழ்க்கையிலே இருந்து அது வெறும் அந்த கதை இல்லாமல் ஒரு நூலினுடைய ஒரு கதையாக, எப்படி அந்த தையல் என்கின்ற வடிவத்தினுடைய கதையாக அதை பதிவு செய்திருந்தார். பெட்ஸ் ஆல்சோ. ஒரு புகைப்பட கலைஞன் இந்த உலகை நோக்குகின்ற கண்கள் என்பது நம்முடைய சாதாரண மனிதருடைய கண்களை விட மிக மிக வேறுபட்ட கண்கள். அப்படித்தான் அந்த புகைப்படங்களை நான் பார்த்தேன். I like to congratulate the Biennale team for giving the opportunity to the students to express themselves in a very very poignantனா ஒரு வலியோடு அதே சமயம் ஆழமான பார்வையோடு சமுதாயத்திலே அவர்கள் உணர்கின்ற அனுபவங்களை வைக்கின்ற வாய்ப்பை கொடுத்ததற்கு மிகுந்த நன்றி. And I also gone through the display of அமர் ரமேஷ் அவருடைய அந்த மார்கழி குறித்த பதிவுகள். அதை மிக வித்தியாசமாக அந்த சீலிங்ஸில் அவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதற்கப்புறமா மிக முக்கியமாக the international photographers display of all their pictures. Then I realized there are different genre in photographs as explained by Varun and team, which is the documentary photographs and the performance photographs. There's a difference. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த இடத்திலே நான் கற்றுக்கொண்டேன். நம்ம பொதுவாக இன்றைக்கி டிஜிட்டல் யுகத்தில், இந்த செல்ஃபி யுகத்தில் வெறும் முகங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டிருக்கிறோம். முகங்கள் அல்லாமல் முகங்களுக்கு பின்பான விஷயங்களை எவ்வளவு அழகாக அருமையாக ஒவ்வொருவருடைய அனுபவம், அது டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ரேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கியூர் பீப்புளோடது கியூர் ஃபோட்டோகிராஃபி இன்றைக்கு பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவர்களுடைய அந்த ஸ்பேஸ் மறுக்கப்பட்ட நிலையில் புகைப்பட கருவியை அவர்கள் எப்படி தங்களுக்கான ஒரு இடமாக வெளியாக உருவகிக்கிறார்கள் என்பது குறித்த புகைப்படங்கள் இருந்தன. And in this section of which I am just talking to you is a very important section. வானேறும் விருதுகள் என்று இந்த பர்டிகுலர் பகுதியை கியூரேட் பண்ணியிருக்கிறவர் அன்பிற்குரிய ஜெய்சிங். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் இது திராவிட நிலம் குறித்தும் தலித்திய நிலத்திற்கான கூறுகள் குறித்தும் அவற்றை உள்வாங்கிக் கொண்டு எப்படி புகைப்பட கலை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஜெய்சிங் இங்கே பதிவு செய்திருக்கின்றார். மிக மிக முக்கியமாக இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபி, அந்த கேமரா, இந்த மாதிரி எல்லாமே இது நமக்கு மேலை நாடு முதலில் கொண்டு வந்த ஒரு விஷயமாக தான் பார்க்கப்பட்டு வந்தது. பட் நவ் we are writing our history. We are rewriting the colonial history. So taking away our eyes from the lens of the colonial view and perceiving our land through our own eyes. அதுதான் இந்த வானேறும் விழுதுகள். இப்போ பொதுவாக ரொம்ப ரூட்டடாக இருக்கிறது. நீங்கள் ஆலமரத்துடைய விழுதுகள் பார்த்துருக்குறீங்க. விழுதுகள் தரையை நோக்கி தான் இருக்கும்.
இங்கே வந்து நம்ம ரூட்ஸ்லேருந்து நம்ம எப்படி உலகத்தை பார்க்கணும் அதை தான் வந்து ஜெய்சிங் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக ஒரு மேடத்தோட பேர் என்ன ஐஸ்வர்யா என்னை ரொம்ப கவர்ந்த ஒர்க் அவங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ். இந்த செக்ஷனில் அவங்க கபிலருடைய கூந்தல் குறித்த வரியிலிருந்து நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டேங்க. பெண்களுடைய கூந்தலை வேற வேற வயசில் இருக்கிற பெண்கள் கூந்தல் பொதுவாக அழகுக்கான ஒரு விஷயமா மட்டுமே வைக்கப்பட்ட அந்த ஸ்டீரியோ டைப்லேருந்து விலகி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வன்முறையில் எல்லாமே முதல்ல ஆட்படுவது பெண்களுடைய கூந்தல் தான். பல வகையான வயசில் இருக்கிற பெண்களுடைய கலைந்த கூந்தல், கட்டாத கூந்தல், பின்னிய கூந்தல், அவங்க எதுக்க பார்த்துட்டு இருக்கிற லேண்ட்ஸ்கேப் அதை அவங்க பண்ணியிருக்கிற விஷயம் ஒரு பெண்ணாக அந்த பார்வை அது சங்க காலத்திலேருந்து அந்த ஒரு வரி எடுத்து பண்ணியிருக்கிறது ரொம்ப பாராட்டுதலுக்குரிய விஷயமா இருக்குது. இந்த கியூரேஷன் ஆஃப் தட் வானேறும் விருதுகள் பண்ணியிருக்கிற ஜெய்சிங் மிக பாராட்டுதலுக்கு என்னுடைய அன்பான அப்ரிசியேஷனுக்கு உரியவர். ஏனென்றால் அவர் இதை வடிவமைத்திருக்கின்ற விதமே இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே there's nothing wrong in everybody turning into a photographer. Of course that is the inspiration which the Biennale people would like to drive home. அதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். இந்த கேமராவோ அல்ல ஃபோட்டோகிராஃபியோ சாமானியருக்கும் கைப்படுற ஒரு விஷயமா இருக்கணும். ஆனால் அது மூலமாக நீங்கள் என்ன வைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபோட்டோகிராஃபி செக்ஷன் முழுவதுமாக சூட்கேஸ்களால் மூடப்பட்ட ஒருவர் எப்படி இந்த சோல் வந்து இதெல்லாம் தாண்டி ட்ராவலிங் இஸ் நாட் ஜஸ்ட் வெக்கே ஃபோட்டோகிராஃபி மட்டும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் இமேஜ் வேறு வேறு நாடுகளில் இருக்கிற கல்ச்சுரல் இமேஜஸை எப்படி நம்ம கொண்டு வர்றோம். மிக முக்கியமாக மைனாரிட்டிஸ்க்கு இந்த இடத்துல இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு வெளியில் என்னென்ன இடம் இருக்குது, இப்படியான எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு பயனலாவாக இது இருக்குது. திஸ் இஸ் ஐ திங்க் a very very important art show which all of us should visit. சென்னை பீப்புள் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது, ஒரு தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினராக இங்கே வந்து இந்த எக்ஸிபிஷனை பார்வையிட்டு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி. I am extremely happy and delighted to be a part of this wonderful Biennale and to see, which is a very enriching experience to me. எனக்குமே இது ஒரு இன்வர்ட் ஜர்னி. ஒரு கவிஞராக ஜெய்சிங் அழகாக சொன்னாங்க, ஒவ்வொரு புகைப்படத்தையும் நான் ஒரு கவிதையினுடைய ஒரு வரியிலேருந்து தான் நான் எடுத்துகிட்டு போனேன். அதற்கான நிறைய சான்றுகள் இங்கே இருக்குது. எப்படி வந்து நம்முடைய நிலத்திலே இருந்து ஒரு திராவிட நிலம், ஒரு தலித்திய நிலமாக இருக்கின்ற இந்த இடத்துல இருந்து அதற்கான ஒரு அனுபவங்களை வெளியெங்கும் எடுத்து செல்கின்ற ஒரு விஷயமா இது இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து மிக முக்கியமாக I would like to congratulate the Biennale team, Mr. Varun, especially for having organized this show in the mall. ஏன்னா அந்த மாதிரி ஷோஸ்னாலே ஆர்ட் கேலரியில் தான் நடக்கும். ஒரு பர்டிகுலர் க்ரீம் ஆஃப் த சொசைட்டி வில் விசிட்டுங்கிற ஒரு மித் இருக்குது, ஒரு டேபு இருக்குது. அதை பிரேக் பண்ணி பீப்புள்ஸ் பிளேஸஸ், பப்ளிக் ஸ்பேஸில் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருக்கிறதே நமக்காக தான். நம்ம எல்லாரும் வந்து அதை பார்த்து அதில் இருக்கிற ஒவ்வொரு கதைகளையும் எடுத்துக்கொண்டு how to look this world with the eyes of a photographer. ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக அதுகாரும் புழங்கப்படாத அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற அறைகளில் இருக்கிற பழைய காலத்து அதெல்லாம் ஹிஸ்ட்ரி தான், வரலாறுகளுடைய ஃபிலிம் ரோல்ஸ் அதெல்லாமே அங்கே வந்து பக்குவப்படுத்தப்பட்டு அழகாக வந்து ஃபோட்டோகிராஃப்ஸாக வைக்கப்பட்டிருந்தது. ஒரு நாள் ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவனுடைய ஒரு நாள் எப்படி இருக்குது, ஒரு மாணவனுடைய நாள், ஒரு கியூருடைய நாள், ஒரு மைனாரிட்டி நாள், ஒரு பெண்ணினுடைய நாள், இப்படி எல்லா விதமான அனுபவங்களையும் தருகின்ற இந்த விஷயத்தை இந்த வானேறும் விழுதுகள் ஐ திங்க் இட் ஃபீச்சர்ஸ் 12 லென்ஸ் பேஸ்ட் ஆர்டிஸ்ட். அவங்க ஃபோட்டோகிராஃபருங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணலை, அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஃப்ரேஸை பாருங்கள், லென்ஸ் பேஸ்ட் ஆர்டிஸ்ட். that differentiate him or her from a photographer, I think. They explore migration, tradition and belonging, and again it highlights Tamil Nadu's culture or rich heritage of storytelling. கதை சொல்லுதல் என்பது நம்முடைய நிலத்தினுடைய கூறு. நாம் கேட்டிருக்கின்ற அத்தனையும் நமக்கு செவிவழி கதைகள் தான். நம்ம அம்மத்தா அப்பத்தா, நம்ம பாட்டன் பூட்டி சித்தப்பா மாதிரி இவங்கெல்லாம் கொடுத்த கதைகளை தான் இங்கே இருக்கிறவங்க
கேமரா வழியாக நமக்கு இந்த செக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திஸ் பினாலே ஹேஸ் ஷோகாஸ்ட் 40 global photographers. காணக்கற்றல் அப்படின்னு அதில் ஒரு செக்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் பார்ப்பதற்கு எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் த்ரூ த ஐஸ் ஆஃப் லென்ஸ் பேஸ்ட் ஆர்டிஸ்ட். திஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் term, I think, which I would like to especially thank for the Biennale people for having introduced, because we just pass through this word photographer, that's it. But this is a beautiful term. And பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கிற செக்ஷன் ரொம்ப அழகான செக்ஷன். And I would like again to congratulate the team for lending the support to the artists. அதுதான் இந்த Biennale உடைய ரொம்ப முக்கியமான நோக்கம். எல்லா இடங்களிலுமே இருந்து அவர்கள் என்ட்ரிஸ் எடுக்கிறாங்க. அது வந்து ஒரு சர்டன் குரூப் ஆஃப் ஜூரிஸ் தே ஃபில்டர் இட் அண்ட் தென் ஃபைனலி இட் இஸ் ஜஸ்ட் displayed here. That way Biennale is giving space for all the people all over the world. நம்ம லோக்கல் ஆர்டிஸ்ட்ஸ்க்கும் லென்ஸ் பேஸ்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் சேர்ந்து அவங்க கொடுக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். This sort of platforms should be encouraged as part of the cultural initiatives of Tamil Nadu. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மிக மிக முக்கியமாக இரும்பினுடைய தொன்மையை உலகுக்கு அறிவியல் பூர்வமாக அறிவித்திருக்கின்றார். அது தமிழ்நாட்டில் தான் முதலில் புழங்கப்பட்டது என்று. அத்தகைய பழமையான பெருமைக்கு சொந்தக்கார தமிழ் நிலம் நம்முடைய பண்பாட்டினுடைய பெயர்களை எப்பொழுதும் கதைகள் மூலமாக அழகான ஓவியங்கள் மூலமாக கொண்டாடி வந்திருக்கின்றது. அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த ஃபோட்டோ பியனாலே என்று சொல்வதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. I congratulate all the artists who have participated in this show, and my special congratulations to Varun and the team for having organized this wonderful Biennale. My humble request for all the citizens of Chennai is to please come and visit and have a wonderful experience. You will definitely be a changed individual when you go out of the portals of this mall. Thank you. முன்மொழி கொள்கை விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு வந்து அரசியல் செய்யறாங்க.